பஞ்சபூதங்களின் எச்சமாய் பிறந்து மண்ணுலகில் மனிதனாய் மறைந்து இதோ இழந்த தன் தெய்வீகத்தை தேடி ஒருவன் எழுகிறான். 7 உலகங்கள் 1000 மாயங்கள் அவன் இலக்கோதான் நேசிக்கும் அந்த ஒரே ஆத்மா. கையிலே மாய சக்தி, காலிலே வேகம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தையிலே இவன் ஒரு மேகம். பகைவரை அழிப்பான், உலகினை தாண்டுவான், தன் காதலை காக்க கடவுளாய் மாறுவான். 7 உலகத்தின் கதவு திறக்கும், ஆத்மாவின் பயணம் இப்போ தொடங்கும். விதியை வெல்லும் வீரன் இவன், மீண்டும் அரியணை ஏறும் தேவன் இவன். வீரன் அத்தியாயம் 136. சுமித்திரையின் விழிப்பு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. சுமித்திரையின் கையில் இருந்த அந்த தாயத்திலிருந்து பிசாசு கிழவியின் தீய ஆன்மா பிரிந்து வெளியேறியது. அத்தனை காலம் அந்த தாயத்திற்குள் சிறைப்பட்டு ஒருவித இருள் சக்தியை பரப்பிக் கொண்டிருந்த அந்த ஆத்மா விலகியதும் அந்த தாயத்திலிருந்த அமானுஷ்ய சக்தி முழுமையாக வற்றிப்போனது. இப்போது அது வெறும் ஜடப்பொருளாக மாறியிருந்தது. அதன் பிடியில் இத்தனை ஆண்டுகளாய் சிக்கித் தவித்த சுமித்திரையின் உண்மையான உயிர் சக்தி பல நீண்ட வருடங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு பறவையைப் போல சுதந்திரமடைந்தது. அதே தருணத்தில் சுமித்திரையின் அருகிலேயே வைக்கப்பட்டிருந்த அந்த மர்மமான மூங்கில் மலர் தன் வேலையை தொடங்கியது. அந்த மலரிலிருந்து கசிந்த தெய்வீக ஒளி சுமித்திரையின் மெலிந்து போயிருந்த தேகத்திற்குள் பாய்ந்து அவளது உயிர் சக்தியை மிக வேகமாக தட்டி எழுப்பியது. ஒரு மரம் மீண்டும் துளிர்விடுவது போல மூங்கில் மலரின் அபூர்வ சக்தியால் அவளது உடல் நலம் மிக விரைவாக குணமடைந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த மாற்றங்கள் எதையுமே அங்கிருந்த பிசாசு கிழவியோ அல்லது சதுரனோ உணரவில்லை. அவர்கள் இருவரும் ஒரு மரணப் போராட்டத்தில் மூழ்கியிருந்தனர். அங்கே ஆயுதங்களும் மோதிக்கொள்ளும் அந்த உலோகச் சத்தம் விண்ணை பிளந்தது. அவர்கள் உபயோகித்த மந்திர சக்திகள் காற்றை சுழற்றியடிக்கச் செய்து ஒரு பயங்கரமான சூறாவளியைப் போல அந்த இடத்தையே ஆட்டி படைத்தது. ஆன்மீக ஆத்மாக்களின் மோதலால் உருவான அந்த மர்மக் காற்று சுவர்களில் மோதி பெரும் வெடிப்புச் சத்தங்களை எழுப்பிக் கொண்டிருந்தது. இருளின் சக்தியும் ஒளியின் சக்தியும் நேருக்கு நேர் மோதும்போது ஏற்படும் அந்த அதிரும் ஓசை அந்த பகுதியையே அச்சத்தில் உறைய வைத்தது. இந்த கலேவரங்களுக்கு நடுவே நீண்டகால மயக்கத்திலிருந்து மெல்ல விடுபட்ட சுமித்திரை தன் இமைகளை அசைத்து மெல்ல கண்களை விரித்து பார்த்தாள். அங்கு நடக்கும் கோரமான சண்டையையும் காதுகளை துளைக்கும் அந்த ஆக்ரோஷமான குரல்களையும் கேட்ட அவள் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை உணர முடியாமல் திகைத்தாள். பயம் அவளது உடலை ஆக்கிரமிக்க அந்த பயங்கரமான சூழலைக் கண்டு அவள் நடுங்கத் தொடங்கினாள். கண் விழித்த சுமித்திரை கண்ட காட்சி அவள் வாழ்நாளில் சற்றும் கற்பனை செய்து பார்த்திராத ஒரு பிரம்மாண்டமான உலகமாக இருந்தது. அந்த இடம் அவளுக்கு ஒருபுறம் மிகுந்த பிரமிப்பையும் மறுபுறம் சொல்லொணா அச்சத்தையும் தந்தது. அங்கிருந்த காற்று அவ்வளவு மென்மையாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருந்தது. எங்கு திரும்பினாலும் பசுமை போர்த்திய காடுகள், கண்களை பறிக்கும் வண்ணங்களில் பூத்து குழும்பும் விசித்திரமான மலர்கள் என அந்த இடமே அழகு கொஞ்சியது. மனிதர்கள் பார்க்காத விசித்திரமான விலங்குகள் அங்குமிங்கும் உலவுவதை அவள் கண்டாள். ஆனால் இந்த ரம்மியமான சூழலுக்கு நேர்மாறாக கீழே பயங்கரமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அசாத்தியமான வேகத்தில் ஆயுதங்கள் மோதும் ஓசை அந்த அமைதியான சூழலை கிழித்தது. மேலிருக்கும் அமைதியும் கீழே இருக்கும் அந்த உக்கிரமான சண்டையும் அவளை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இது என்ன மாதிரியான இடம்? நான் இப்போது எங்கிருக்கிறேன்? இது சொர்க்கமா அல்லது நரகமா? ஒருவேளை நான் இறந்து விட்டேனோ என்று தனக்குள்ளேயே அரற்றினாள். மெல்ல தன் சுயநினைவை முழுமையாக பெற்றவள் தடுமாற்றத்துடன் எழுந்து நின்றாள். அப்போதுதான்
அவள் அருகே இருந்த அந்த மர்மமான மூங்கில் மலர் மெல்ல அசைந்தது. அதைக் கண்டதும் சுமித்ரையின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. பதறியபடி அவள் சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்தாள். ஏனெனில் அவள் வளர்ந்த இத்தனை வருடங்களில் மரங்களோ செடிகளோ தன்னிச்சையாக அசைவதையோ அல்லது ஒரு உயிருள்ள மனிதனைப் போல உடலை ஆட்டுவதையோ அவள் பார்த்ததே இல்லை. அவளது புரிதலில் இவ்வாறு அசாதாரணமான செயல்களைச் செய்யும் அனைத்துமே அரக்கர்கள் அல்லது அசுரர்கள் என்றே பதிந்திருந்தது. அதனால் அந்த மலரைக் கண்டு அவள் அசுர பயம் கொண்டாள். ஆனால் அந்த மர்மமான மூங்கில் மலரோ அவளைக் கண்டு அஞ்சவில்லை. மாறாக தன் இதழ்களை மென்மையாக அசைத்து ஒரு சிறு குழந்தையைப் போல சிணுங்கியது. அந்த சிணுங்கல் ஒலியில் ஒரு விதமான வசீகரம் கலந்திருந்தது. அது சுமித்ரையை மிரட்சி அடைய வைத்தது. அந்த கல்வெட்டின் மீது அமர்ந்திருந்த சுமித்ரை மர்மமான மூங்கில் மலரின் அசைவைக் கண்டதும் நிலைகுலைந்து போனாள். மின்னல் வேகத்தில் அந்த இடத்தை விட்டு எகிரி குதித்தவள் சில அடி தூரம் பின்னோக்கி சென்று தற்காப்பு நிலையில் நின்றாள். அவளது கண்கள் பயத்தில் விரிந்திருக்க உடல் நடுங்கியது. யார் நீ? அரக்கனா? என்னை எங்கே கொண்டு வந்திருக்கிறாய்? பதில் சொல் என்று ஆக்ரோசமும் பதட்டமும் கலந்த குரலில் கத்தினாள். ஆனால் அந்த புனிதமான மூங்கில் மலரோ அவளுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை. உண்மையில் அந்த மலரின் தெய்வீக குரலும் அதன் அதிர்வுகளும் ஆதித்யாவிற்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு அபூர்வமான நுட்பத்தால் பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. சாதாரண மனிதர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அந்த மலரின் மொழியை புரிந்து கொள்ளும் சக்தி கிடையாது. இதனால் சுமித்திரைக்கு அது வெறும் அசைவாக மட்டுமே தெரிந்தது. மலர் பேசவில்லை என்றாலும் அங்கு ஒரு விசித்திரமான நிகழ்வு அரங்கேறிக் கொண்டிருந்தது. அந்த மர்மமான மூங்கில் மலரின் இதழ்களிலிருந்து மெல்லிய பச்சை நிற புகை போன்ற ஒரு சக்தி வெளிப்பட்டது. அது நறுமணம் மிக்க ஒரு மென்மையான மேகத்தைப் போல காற்றில் தவழ்ந்து வந்து சுமித்திரையை சூழ்ந்தது. அவள் பயந்து விலகி ஓடினாலும் அந்த பச்சை நிற சக்தி அவளை விடாமல் பின்தொடர்ந்தது. அவள் எங்கு நகர்ந்தாலும் அந்த மலருக்கும் அவள் உடலுக்கும் இடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாலம் அமைந்தது போல அந்த சக்தி அவளது சுவாசத்தின் வழியாகவும் உடல் துவாரங்கள் வழியாகவும் உள்ளே பாய்ந்து கொண்டிருந்தது. திகைத்துப் போன சுமித்திரை தன் கைகளையும் கால்களையும் தொட்டு தடவி பார்த்தாள். அவளுக்குள் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நிகழ்வதை அவளால் உணர முடிந்தது. இதற்கு முன்பு அந்த மாயமான ஆவிகளுடன் அவள் போரிட்டபோது ஏற்பட்ட கடும் சோர்வு, உடலை வாட்டிய பலவீனம், உயிருக்குயிராக போராடிய அந்த ரணங்கள் என எதுவுமே இப்போது அவளிடம் இல்லை. சொல்லப்போனால் அவளது உடலிலிருந்த ஒவ்வொரு அணுவும் இப்போது புத்துயிர் பெற்று துடித்தது. அவள் இதுவரை தனது வாழ்நாளில் ஒருபோதும் உணர்ந்திராத அளவிற்கு ஒரு மகா சக்தி அவளது நரம்புகளில் பாய்வதை தெரிந்து கொண்டாள். அவளது உடல் லேசாகவும் அதே சமயம் இரும்பை போன்ற உறுதி கொண்டதாகவும் மாறியிருந்தது. மிதமிஞ்சி அந்த சக்தியால் அவளது கண்கள் ஒருவித பொலிவுடன் மின்னத் தொடங்கினாள். அந்த மலர் அவளுக்கு தீங்கு செய்யவில்லை, மாறாக அவளை ஒரு புதிய பிறவியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தபோது அவளது பயம் மெல்ல வியப்பாக மாறத் தொடங்கியது. அதை சற்று எதிர்பாராத அவள் தன் உடலில் நிகழும் மாற்றங்களைக் கண்டு திகைத்து நின்றாள். எந்த மாதிரியான இடம் இது? ஒருவேளை நாம் கனவுதான் காண்கிறோமோ? இந்த இடமே விசித்திரமாயிருக்கிறதே என்று வியப்பும் குழப்பமும் கலந்த குரலில் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டிருந்தாள். அவளது தேகத்திற்குள் அந்த பச்சை நிற சக்தி முழுமையாக பாய்ந்து முடிந்த அந்த தருணத்தில் அங்கே ஒரு அதிரடியான மாற்றம் நிகழ்ந்தது. திடீரென அந்த மர்மமான மூங்கில் மலர் தான் இருந்த இடத்திலிருந்து பூமிக்குள் உறிஞ்சப்படுவது போல சட்டென மலைக்குள் இழுக்கப்பட்டது. ஒரு நொடிக்கு முன்பு கண்ணை பறிக்கும் ஒளியுடன் ஜொலித்த அந்த மலர் அடுத்த நொடியே தடம் தெரியாமல் மறைந்து போனது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து அது மறைந்ததைக் கண்ட சுமித்திரை திடுக்கிட்டு போய் சில அடிகள் பின்வாங்கி நின்றாள். என்னது? இப்போதுதானே இங்கே ஒரு மலர் இருந்தது, எங்கே போனது என்று அதிர்ச்சியில் உறைந்தவள் அந்த இடத்தை ஆழமாக தேடி தொடர்ந்து தெரிந்து கொள்ள முற்பட்டாள். மலர் மறைந்த அந்த தரைப்பகுதியை தடவி பார்த்தாள். ஆனால் அங்கு எந்த ஒரு அடையாளமும் எஞ்சியிருக்கவில்லை. அவள் மெல்ல தன் பார்வையை சுற்றிலும் சுழற்றினாள். தான் இருக்கும் இடத்தின் அபாயத்தை அவள் அப்போதுதான் முழுமையாக உணரத் தொடங்கினாள். இப்போது அவள் இருக்கும் மலையின் உச்சியில் இருக்கும் அந்த குகையிலிருந்து கீழே இறங்கி வர சாத்தியமில்லை. மலைமகுடு செங்குத்தாகவும் மேகங்களைத் தொடும் உயரத்திலும் இருந்தது. சாதாரண மனிதர்களால் அங்கிருந்து கீழே இறங்குவது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத காரியம். இவளை அங்கு கொண்டு சேர்த்தது டிராகன் பீஸ்ட் பறவைகளால் மட்டுமே. அந்த பிரம்மாண்டமான சிறகுகளைக் கொண்ட பறவைகளால் மட்டுமே பறந்து அந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்பதால் ஒரு சிறைவாசியைப் போல அந்த உயரத்தில் அவள் தனித்து விடப்பட்டாள். அது ஒரு சிறிய குகை.
அப்படி இருக்கையில் அவளால் அதிலிருந்து இறங்குவது கடினம். அந்த மலையுச்சியின் விளிம்பில் நின்று பார்த்தபோது மேகங்களுக்கு கீழே பாதாளம் தெரிந்தது. ஒருவேளை அங்கிருந்து அவள் எகிரி குதித்தால் ஏற்படும் விளைவுகளும் மரணபயமும் அவளுக்குள் நடுக்கத்தை கொடுத்தது. இந்த இடத்தை பற்றி இன்னும் முழுமையாக அறியாத அவள், ஒருவேளை தான் குதிக்கும்போது இப்போது பெற்றிருக்கும் மகாசக்தி இழப்பு ஏற்பட்டாலோ அல்லது இங்கிருக்கும் மாயச்சூடல் திடீரென மாறிப்போனாலோ நிச்சயமாக விழுந்து இறந்து விடுவாள் என்பது அவளுக்கு தெரிந்தது. அந்த விபரீதத்தை எண்ணிய சுமத்திரை இங்கிருந்து எப்படி தப்புவது என்று தவிப்புடன் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு அப்போது திடீரென ஏதோ ஒரு விசித்திரமான அதிர்வு மூளையில் தோன்ற ஆரம்பித்தது. இவ்வளவு நேரம் எதற்கும் கலங்காமல் பலமாக இருந்த அவளது உடல் அந்த அதிர்வால் மெல்ல நடுங்கியது. ஏதோ ஒரு இனம் புரியாத மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு அவளது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஊடுருவி தோன்றியது. எங்கிருந்து அந்த அதிர்வு வருகிறது என்று தெரியாமல் அது அவளை தொடர்ந்து அலை அலையாக தாக்கிக் கொண்டிருந்தது. என்ன நடக்கிறது எனக்குள் என்று பதறியபடி அவள் சுற்றுமுற்றும் பார்க்க முயன்றாள். அப்போது அவளது பார்வை மங்கத் தொடங்கியது. அவளை சுற்றியிருந்த பசுமையான காடுகளும் விசித்திர விலங்குகளும் ஏன் அந்த மலைப்பகுதியுமே அலையலையாக மறைந்து மங்கலாக தெரிந்தது. ஆனால் அந்த மாயமான மங்கலத்திற்கு நடுவே ஒரு இடத்தை தவிர அவள் கண்கள் ஓரிடத்தை மட்டுமே நன்றாக பார்க்க முடிந்தது. மற்ற எந்த இடத்தையும் அவளால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. எல்லாம் ஒரு புகைமூட்டம் போல கலைந்து போயிருந்தது. அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளி மட்டும் அவளை காந்தம் போல ஈர்த்தது. அவளது எண்ணத்தையும் அவளது கண் பார்வையும் தன்மேல் வைத்துக்கொள்ள ஒரு சக்தி அங்கே தீவிரமாக முற்பட்டது. அவளது பார்வையையும் அவளது நோக்கத்தையும் தன் மீது ஈர்த்தது வேறொன்றுமில்லை, மகளினியின் சவப்பெட்டி. அந்த சவப்பெட்டியிலிருந்து பீரிட்டு வந்த ஊதா மற்றும் கருப்பு கலந்த ஒருவித அமானுஷ்ய சக்தி ஒளிதான் சுமத்திரையை ஆவலோடு தன்னுடன் மீண்டும் சேர்த்து கொள்ள முற்பட்டது. அது வெறும் ஒளியல்ல, அது ஒரு ஆக்ரோஷமான அழைப்பு. இருள் சூழ்ந்த அந்த பெட்டி தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற உயிரை தேடி அலைவது போல ஒரு காந்த விசை கொண்டு சுமத்திரையை இழுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த சவப்பெட்டிக்கு தெரியாது, மேலே இருப்பது மகளினியின் உருவத்தில் இருந்தாலும் அவள் சுமத்திரை என்பது. மகளினி தன் சிறையிலிருந்து முழுமையாக பிரிந்து சென்று விட்டதாக எண்ணிய அந்த சவப்பெட்டி சுமத்திரையை மகளினி என்றே தவறாக கருதி அவளை மீண்டும் தனது இருண்ட மௌனத்திற்குள் இழுத்து கொள்ள துடித்தது. ஒரு தாயின் கருவறை சிசுவை அழைப்பது போன்ற வேகம் அந்த சவப்பெட்டியின் ஈர்ப்பில் இருந்தது. அதனால்தான் சுமத்திரையின் பார்வை மற்றும் அவளது சுயமான சக்தி அனைத்தையும் அது தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முடக்கியது. அவளது கை கால்கள் மரத்துப் போக மூளை மழுங்கத் தொடங்கியது. தன்னை அறியாமலேயே அந்த பாதாளத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதும் போல் ஒரு அதீத மன அழுத்தத்தையும் உடல் ரீதியான அழுத்தத்தையும் அது கொடுத்து கொண்டிருந்தது. சுமத்திரையோ உயிருள்ளவள். அவளது நாடிகளில் இரத்தம் இன்னும் சூடாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவள் இன்னும் உயிரை விடவில்லை என்பதுதான் அந்த சவப்பெட்டியின் ஈர்ப்பு விசைக்கு சவாலாக இருந்தது. அவளது உடலில் மகளினியின் ஆற்றல் நிறைந்திருந்த போதிலும் ஒரு உயிருள்ள ஆன்மா என்பதால் அந்த சவப்பெட்டியின் ஈர்ப்பை அவளால் முழுமையாக எதிர்க்கவும் முடியவில்லை. அதே சமயம் தன்னை அதனிடம் ஒப்படைக்கவும் முடியவில்லை. இரு முனைகளிலும் இழுக்கப்படும் ஒரு நாரை போல அவள் தவித்தாள். இந்த மரணப் போராட்டத்திற்கு நடுவே ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டது. காரணம், இத்தனை நாட்களாக அவள் கையில் இருந்த பிசாசு கிழவியின் தாயத்து இப்போது அந்த சவப்பெட்டியின் அழுத்தத்தின் காரணமாக அவள் கையிலிருந்து சிறிது சிறிதாக நழுவத் தொடங்கியது.